ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவை பார்க்கலாம் வாங்க. சொத்துல சரிப்பாங்க பிரிச்சிடுச்சு, வீடு மட்டும் பழனிக்கின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அட்வொகேட் வர வச்சு நாளைக்கு பேசலான்னு முடிவில் இருக்கும்போது முத்துவேல் கிட்ட போகிறாங்க. அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சக்திவேல் சொல்கிறவும் உடனே பாட சக்தி என்ன விஷயம் அப்படின்றாங்க. இல்லைண்ணே, இந்த மாதிரி வீட்டை வந்து நீங்கள் பழனிக்கு எழுதி வைக்கிறதுலாம் சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாடா, இத்தனை நாளாக நாம் ஆண்டு அனுபவிச்சிட்டோன்றாங்க, இனி பழனிக்கு சேர்றதா சரியாக வரும்ன்றாங்க. அவனுக்கு நம்ம எதுவும் செய்யலை, அவனுக்கு நம்ம எதுவும் பண்ணவும் பண்ணலன்றாங்க. அப்படி இருக்கும்போது இது அவனுக்கு தாண்டா சேர வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைண்ணா அது வந்துட்டாங்க, என்னடா வந்து போயின்றாங்க. இல்லை அது வந்துண்ணே, இது எப்படி அவனுக்கு போகும்ண்ணா, இது அவனுக்கு போகக்கூடாதுண்ணே அப்படின்றாங்க. இல்லைண்ணே, இது குமாருக்கு தானே வரணுன்றாங்க. ஏன்னா நம்மளுடைய எல்லா வேலையுமே வந்து குமார் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்றாங்க. அப்படி இருக்கும்போது குமாருக்கு தானே நம்ம அத செய்யணுன்றாங்க. அத விட்டுட்டு இவனுக்கு செய்றதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு சரியாவே படலன்றாங்க. இந்த வீடு வந்து பழனிக்கு வேணாம், குமாருக்கு குடுக்கணுன்றாங்க. கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, "டேய் என்னடா பேசிட்டு இருக்கன்றாங்க." "நான் நல்லா யோசிச்சு தானே பேசுறேன். இந்த வீடு வந்து கண்டிப்பா வந்து குமாருக்கு தான் வரணுன்னுவாங்க." "டேய் இது பழனிக்கு குடுக்குறேன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லியாச்சுன்றாங்க." "அண்ணே வீட்டு ஆளுங்க முன்னாடி தானே சொல்லுச்சு. அவன்லாம் ஒண்ணும் எடுத்துக்க மாட்டான்னுவாங்க." சுகந்தி மறைஞ்சு கேட்டுட்டு, "எப்படி எடுத்துக்க மாட்டாங்க? இங்க பாருங்க மாமா, நான் ஒட்டு கேட்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வழியா வந்தேன். அப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டேன்றாங்க. கண்டிப்பா வந்து இந்த வீடு வந்து அவருக்கு நீங்க சொல்லிட்டீங்க. அவருக்கு தான் இது சேரணுன்றாங்க. அப்படி இந்த வீடு அவருக்கு சேரலைன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ அது பெரிய பிரச்சனையா பண்ணிடுவேன்றாங்க. என்னம்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கியா? நேத்து வந்து அதுவும் நான் உன்ன கூட்டிட்டு வந்தவ. இப்படி ஏடாகூடமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. நீங்க பார்த்து கூட்டிட்டு வந்தா, அதுக்குன்னு என் புருஷனுக்கு ஒரு அநியாயம் இருந்தா கேட்கறதுக்கு கூப்பனா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சக்திவேல் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே முத்துவேல் ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.